தேவாதி தேவனுக்கு வணக்கம் வணக்கம். இயேசு ராஜாவுக்கு வணக்கம் வணக்கம். சபை மக்களுக்கு வணக்கம் வணக்கம். விருந்தினருக்கு வணக்கம் வணக்கம். சபை போனவருக்கு வணக்கம் வணக்கம். பெண்களுக்கு வணக்கம் வணக்கம். வாலிபருக்கு வணக்கம் வணக்கம். சபை மூப்பருக்கு வணக்கம் வணக்கம். சிறுவர்களுக்கு வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். தந்தன 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 தந்தானா தந்தன 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 தந்தானா தந்தன 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 தந்தானா தந்தன 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 தந்தானா. அண்ணே, நம்ம எதை பத்தி பாட வந்துக்கிறோம்? யாரை பத்தி இங்க சொல்ல வந்துக்கிறோம்? நம்ம எதை பத்தி பாட போறோம்னா நம்ம எதை பத்தி சொல்ல போறோம்னா உனக்கு தெரியாதா? தெரியாது. தெரியாதா? நம்ம யாரை பத்தி நான் சொல்ல போறேன்னா அவர் யாரும் தெரியுமா உனக்கு? தெரியாது. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, தாவீதின் ராஜா, சேனைகளின் கர்த்தர், மகிமை உள்ள தேவன், பாவங்களை ரட்சிக்க வந்தவர். அவர் உனக்காக எனக்காகவும் பூமியில் மனிதனாக பிறந்து மனிதனாக எப்படி வாழணும் நம்மளுக்காக காட்டியவர். சரிண்ணே, இவ்வளவு சொன்னீங்க, அது யாருங்க? அவர்தான் நம்ம இயேசு சாமி. அது இருக்கட்டும்ண்ணே, அவரை பத்தி என்ன சொல்ல போறீங்க? எதை பத்தி பேச போறீங்க? அப்படி கேளு. இப்ப நான் எதை பத்தி சொல்ல போறேன்னா அவர் பிறப்பின் அதிசயத்தை பத்தி நான் சொல்ல போறேன். அப்படியாண்ணே? ஆமா. அவர் எப்படி பிறந்தாரு? பிறந்தானா தேவாதி தேவன் பாரில் பிறந்தார் பாருங்கள், சாவியின் ஊரில் கட்டியதோ மாறுங்கள். தேவாதி தேவன் பாரில் பிறந்தார் பாருங்கள், சாவியின் ஊரில் கட்டியதோ மாறுங்கள். சரியில்ல, கதைக்கு வாங்கண்ணே. என்னன்னா நாசரேத் என்னும் ஊர்ல மரியாள் என்ற ஒரு கன்னியஸ்திரீ இருந்தாங்க. அவங்க கனவுல கேப்ரியேல் என்ற தூதவர் வந்து கிருபை பெற்றவளே வாழ்க, இதோனி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றார். சரிங்க, தேவதூதர் வந்து சொல்லிட்டாரு. அவர் எங்க பிறந்தாரு, எப்படி பிறந்தாரு? அந்த நாட்டுல அகஸ்திரேல் என்ற ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா குடிமதிப்பு இருந்ததுனால யோசேப்பும் மரியாளும் நாசரேத் என்ற ஊர்ல இருந்து நாட்டில் என்ற ஊர்ல போனாங்க. மரியாளுக்கு பிரசவ வலி வந்துச்சு. அப்புறம் என்னாச்சு? வீடு வீடா போனாங்க பிரசவம் பார்க்க. ஒருத்தர் இடம் கொடுக்கல. மாடி மாடி வீட்டுக்கு போனாங்க. ஒருத்தர் இடம் கொடுக்கல. சந்திரத்துக்கு போனாங்கப்பா, அங்கே இடம் கொடுக்கல. ஆனா நரி நாய்கள் கூட இடச்சுப்பா, இயேசு சாமிக்கு இடம் இல்ல. நரிகளுக்கு குழுவுண்டு பறவைகள்லாம் குழுவுண்டு, நரிகளுக்கு குழுவுண்டு பறவைகள்லாம் குழுவுண்டு. மனிதகுமாரனுக்கு தலை சாய்க்க விடமில்லை, மனிதகுமாரனுக்கு தலை சாய்க்க விடமில்லை. வானத்திலிருந்து பூமியிலே அந்த தேவகுமாரன் சத்திரமே, வானத்திலிருந்து பூமியிலே அந்த தேவகுமாரன் சத்திரமே. சத்திரமே 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 சத்திரமே. சரிண்ணா, அப்போ அவங்க வேற எங்கதான் என்ன பிறந்தாரு? மாடியில இல்லைட்டீங்க, மாளிகை இல்லைட்டீங்க, அப்ப வேற எங்கதான் பிறந்தாரு? ஏழ்மை கோலமாக சரிசமமா இருக்கணும்ட்டு நாட்டு தொழுவத்துல ஏழ்மை கோலமாக பிறந்தார்ப்பா. ஏழ்மை கோலமாக பிறந்தாரு. ஏழ்மை கோலமாக மாட்டு தொழில் வந்து விட்டார். என்று கூறினாரு. ஏழ்மை கோலமாக மாட்டு தொழில் வந்து விட்டார் என்று கூறினாரு. சரி, பிறந்துட்டாரு. அப்புறம் என்னன்னா, இந்த விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரியும்? யாரு சொன்னது? முதல்ல யாருக்கு சொன்னாங்க? அந்த நாட்டு ராஜாவுக்கு சொன்னாங்களா? மந்திரிக்கு சொன்னாங்களா? அமைச்சருக்கு சொன்னாங்களா? இல்ல நம்ம பாஸ்டருக்கு சொன்னாங்களா? இல்லனா இந்த ஊரு நாட்டாமிகாச்சு யாருன்னா சொன்னாங்க? அப்ப வேற யாருன்னா சொன்னாங்க? யாருக்கு சொன்னாங்க? ரொம்ப சாதாரணமா
ஆடு மேய்க்கிறவருக்கு. ஆமா, நீயும் நானும் சாதாரணமா இருக்கிற போல ஆ. ஆடு மேய்க்கிறவருக்கு ஆ. இந்த முதல் நற்செய்தியை ஆ. இந்த இயேசு கிறிஸ்து இருந்த முதல் நற்செய்தியை ஆ. மேய்ப்பவர்கள் தான் சொன்னாரு. ஆ. எப்படி சொன்னாங்க தெரியுமா? எப்படி சொன்னாங்கன்னு மந்தை மேய்ப்பர்கள் துதிகாரம் பாடவே சிந்தை காணவே ஓடி வந்தன. மந்தை மேய்ப்பர்கள் துதிகாரம் பாடவே சிந்தை காணவே அப்போ மேய்ப்பர்கள் எப்படி நான் போனாங்க? மேய்ப்பர்கள் மட்டும் வந்தாங்க. மேய்ப்பர் மட்டும் இல்லப்பா, ஆ. மானசாஸ்திரிங்க 3 பேரு ஆ. அவங்களும் ஆ. ஏசப்பாவை பார்க்க ஆ. வந்தாங்க. அது எப்படி வந்தாங்க? அவங்களுக்கு லொகேஷன் எதனா அனுப்புனாங்களாண்ணே? இல்ல போன் பண்ணி என்ன சொன்னாங்களாண்ணே? இல்ல வேற எப்படியான அவங்க வந்தாங்க? எப்படி போனாங்கன்னா ஆ. நட்சத்திரம் நட்சத்திர நடுவானில் ஒளிர்ந்தார். ஆசிரியர்கள் பின்தொடர்ந்தார். வெள்ளை போல ரூபவர்க்கம் பள்ளி சென்று அர்ப்பணித்தார் அவருக்கே. நட்சத்திர நடுவானில் ஒளிர்ந்தார். ஆசிரியர்கள் பின்தொடர்ந்தார். வெள்ளை போல ரூபவர்க்கம் பள்ளி சென்று அர்ப்பணித்தார் அவருக்கே. அப்புறம் என்ன ஆச்சு? அவர் மரியாதை பிறந்துட்டாரு. மாட்டு தொழுக்குள்ள பிறந்துட்டாரு.